ஓகே, வெர்ஷன் 18ல நான் ஃபர்ஸ்ட் HTML தான் சொல்லி தருவேன். CSS கூட இப்போ இருக்கிறது குழப்பமா இருக்கும், ரிமூவ் பண்ணிடுறேன். இவனையுமே நான் எடுத்துறேன். ஓகேங்களா, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு HTML சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கோங்க. HTML ஒரு ஃபோல்டர். ஓகேவா, இந்த ஃபோல்டரை இந்த எடிட்டர் கூட லிங்க் பண்ண போகும். ஃபைலு ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸு HTML ஆட் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டர் இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலோட பேரு ஸ்மால் கேஸில் index.html. HTML அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா வேணும். அது ஏன் வேணும் அப்படின்றத சொல்றேன், இந்த வீக்கெண்ட்ல சொல்றேன். இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கண்டிப்பா வேணும். ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பிரகாஷ் HTML சின்டாக்ஸ் என்னன்னு சொன்ன நேத்து, அது எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். உனக்கு தெரிஞ்ச சொல்லு பிரவீன. விளையாடிட்டு இருக்கீங்க? வீட்டுல போயிடு. பாம்பேல என்ன பண்ணீங்கன்ற மாதிரி இருக்கு. HTML ஓகே. இதுக்கப்புறம் ஹெட் டேக். இந்த ஹெட் டேக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பாடி டேக். ஓகேங்களா, இதுதான் HTML சின்டாக்ஸ். இது நேத்து, ஆனா இதுதான் நேத்தே பார்த்தாச்சு. திரும்ப எதுக்கு அப்படின்னா, நேத்து பார்க்கும்போது புதுசா இருக்கும், இப்ப பார்க்கும்போது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அவ்வளவுதான் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, 1 or 2 டைம்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம கைகிட்ட வந்துடும். ஓகே, ஹெட் டேக். இப்ப நம்ம இதை ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு இந்த இடத்த ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் கூகுள் குரோம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இங்க எதுவுமே கண்டென்ட் இல்லையே அப்படின்னா அகைன் இந்த இடத்துல ஒரு டைட்டில் வர வச்சுக்க போறோம், இங்க கண்டென்ட் வர வைக்க போறோம். ஓகே, ஸோ இங்க வர வைக்கிறதுக்கு நம்ம டைட்டில் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இங்க ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா, சரி, இப்படின்னு போட்டாச்சு. போட்ட உடனே இந்த இடத்துல போய் ரெஃப்ரெஷ் பண்ணணும். இங்க மெர்ஜ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நம்மளுடைய சைட்டோடைய விஷயம் இங்க வந்தாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார கண்டென்ட் எடுத்துட்டு வரப்போம். நேற்று பார்த்த கண்டென்ட் வச்சு நம்ம சொல்லிப்போம். என்னென்ன அப்படின்னா ஹெட்டிங் டேக் பார்ப்போம், H1 இருந்து H6 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இது பேர் என்ன அப்படின்னா நம்ம நாசமா போற இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட் தானே? ஆமா, இதுதான் CSK SMI முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஹெட்டிங். இப்போ நீங்க சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டிங் வந்துச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்க போறோம். ஓகேவா, CSKக்கான கொஞ்சம் கண்டென்ட். அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு பேராகிராஃப் டேக், நிறைய கண்டென்ட் வர்றதுக்கு பேராகிராஃப். ஓகே, நம்ம லோரம் இப்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னா தெரியுமா? அது என்னன்னா டுபாக்கூர் கண்டென்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சும்மா கலகல நம்மளே டைப் பண்ண சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்பே டயானா அவனை நம்பாத, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இது பார்க்கறதுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்குமானா சத்தியமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னா இது தேவையில்லை. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம கிறுக்குத்தனம் பண்ணுவோன்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலேயே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா டம்மி டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா, இதை நீங்க காப்பி பண்ணீங்கன்னா இதுவுமே டுபாக்கூர் தான். பட் நம்ம 1ஆம் நம்பர் டுபாக்கூர், இவ 2ஆம் நம்பர் டுபாக்கூர், அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு இது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டென்ட் மாதிரி தெரியும், நம்ம எழுதுறது அப்படி தெரியாது. ஓகேங்களா, இதை ஒவ்வொரு டைமும் இந்த வெப்சைட்ல போய் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்னென்ன சொல்றீங்க அப்புறம் எப்படி நான் வரும் அப்படின்னா இன்பில்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பில்ட்னா இந்த எடிட்டரை யூஸ் பண்ணும் போதே ஒரு சில விஷயத்தை ஈஸியா கொடுத்துருவாங்க. அது என்ன அப்படின்னா நீங்க HTML டைப் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் டேக்கோட ஓப்பன் பண்ணிடும். இது ஓப்பன் டேக், இது க்ளோஸ் டேக். நம்ம ஓப்பன் டேக் மட்டும் தான் டைப் பண்ணுவோம், க்ளோசிங் டேக் அதுவா வந்துடும். ஓகேங்களா, இதுதான் இன்பில்ட். சரி, இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு என்ன சொல்ல அதை சொல்ல அப்படின்னா பேக்கேஜோட பேரு LOREM. இப்படி டைப் பண்ணிட்டு இங்க பாருங்க ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா? அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா இதை டைப் பண்ணிட்டு உனக்கு எத்தனை வேர்ட்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 25 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பேஸ்னா விடக்கூடாது. ஓகேங்களா, என்ன சொல்றேன்னா LOREM இப்படி டைப் பண்ணிட்டு
50 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிச்சிட்டீங்க அப்படின்னா 50 வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்துடும். இப்போ நீங்க எந்த ஒரு வெப்சைட்டையும் போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, உங்களுடைய எடிட்டர்லயே வந்துடும். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டென்ட்டே வந்தாச்சு. சரி, இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா LOREM 250 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 250னா இவ்வளோ கண்டென்ட், எல்லாம் டுபாக்கூர் தான், இவ்வளோ கண்டென்ட் வந்தாச்சு. ஓகேங்களா? நம்ம பசங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, L ஸ்பேஸ் R அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிச்சுட்டு அந்த சிஸ்டத்தை போய் முறைச்சு பார்க்க வேண்டியது. ஆனா வரல, சத்தியமா வரல. இது ஒண்ணு பண்ணுவானுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா LOREM ஸ்பேஸ் 250 போடு, அண்ணன் போட்ட மாதிரி தான் போடணுமா, 500 போடு, போட்டு ரெஃப்ரெஷ் அப்படின்னா வரக்கூடாது. என்ன சொல்றேன் அப்படின்னா LOREM இந்த செட்டிங்ஸ் ஐகான், அந்த டூல் ஸ்பேனர் அப்படின்றது கண்டிப்பா தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வேர்ட்ஸ் வேணுமோ அவ்வளவு வேர்ட்ஸ், இப்போ நான் ஒரு 5000 அப்படின்னு போட்டு என்டர் அடிக்கிறேன். பேஜ் ஃபுல்லா 5000 வேர்ட்ஸ் அப்படின்றது எல்லாம் டுபாக்கூர் தான் அப்படின்றது வந்தாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பில்டிங் பேக்கேஜ்னா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் கண்டென்ட்டே போகும், இதை வச்சே நம்ம ஒப்பேத்திக்கலாம். ஓகே, CSK with MI, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அவங்களோட இமேஜ் இல்லாம எப்படி, CSK with MI. ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜஸ்னு இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டர்ல நம்ம ஒர்க் பண்ற ஃபோல்டர்லயே என்ன செய்ய போறோம் அப்படின்னா CSK MI அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை முடிச்சுட்டு இமேஜ் டேக் எடுத்துட்டு வரோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் இமேஜ் SRC அப்படின்றது என்ன சோர்ஸ். ஆனால் நான் இமேஜ் இப்படி கொடுத்துட்டேன், என் ஃபோல்டர்ல அது இருக்கு, அதுவா போய் உக்காந்துக்குமானா அது பாபா படத்துல வர காத்தாடி கிடையாது, அதுவா வந்து மடி மேல உட்காரும் அப்படின்றது. அப்ப நம்ம இங்க வந்து நீ உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி CSK MI இப்ப நீங்க ஒரே ஃபோல்டர்ல இருக்கவே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா CSK MI JPG அப்படின்னு கொடுக்கும். இந்த ஃபைல் நேமை நீங்க டைப் பண்ணும்போதே வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா சி அப்படின்னு டைப் பண்ணும்போது என்னென்ன ஃபைல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வரும். அதுல நமக்கு எது வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் வந்துடுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ இது வந்து ஹரிசாண்டல்ல ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ நான் இப்படி பண்றேன்ல, இது பேர் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல், இது பேரு வெர்டிக்கல் ஸ்க்ரோல். ஓகேங்களா? இங்க இது பண்றது வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்றேன், கட்டாயம் இதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு விஷயமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் அப்படின்றது வித், இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படின்றது ஹைட். ஓகேங்களா? என்னுடைய இமேஜ் வித்து பெருசா இருக்கு, ஹைட்டும் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா தேர் இஸ் an ஆப்ஷன். ஓகேவா? என்ன ஆப்ஷன்னா, ஆனா நீங்க தான் இதெல்லாம் ஸ்டைல்ல தான் பண்ணணும் அப்படின்னீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இமேஜ் டேக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்ன அப்படின்னா உன்னுடைய இமேஜோடைய வித் அண்ட் ஹைட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். வித் அப்படின்னா என்னன்றத சொல்றேன். இதுதான் வித், இங்க இருந்து இவ்வளவு பெருசு போகுது. ஓகேங்களா? இங்க இருந்து இவ்வளவு பெருசு போறதுன்றது ஹைட். ஓகேவா? நான் வித்து ஒரு 100% அப்படின்னு சொல்றேன். 100%னா என் சிஸ்டமோடைய ஸ்கிரீன் எவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, அந்த வித்து போயிடுச்சு. 100னா இந்த சிஸ்டத்தோட ஸ்கிரீனை தாண்டினா போகக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்ப ஹைட்டும் அதே மாதிரி சொல்லலாமே அப்படின்னா ஹைட்டும் சொல்லி பார்ப்போம். ஹைட் 100%. 100னா கம்ப்ளீட்டா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இவ்வளவுதான் அந்த இமேஜோடைய ஹைட். வித் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னுடைய ஸ்கிரீன் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது, அவ்வளவுதான். நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கோடை வச்சு கீழே இழுத்துட்டு போறது அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன், அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் வித். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி இருக்கும். இல்ல கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா நான் ஒரு
50% ஹைட் கொடுக்குறேன். ஆல்ரெடி இவன் கம்ப்ரஸ் பண்ண மாதிரி தான் இருப்பாரு, இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆயிட்டா அப்படி. ஓகே, இமேஜ் நமக்கு கிளீனா தெரியல, ஆனா ஏதோ சம்திங் நடக்குது, ஹைட் அப்படின்றது மாறுது. ஓகேவா? அதே மாதிரி ஆனா வித்தையும் நீங்க குறைச்சு காட்டுங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் ஓரளவு பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப இமேஜ்ல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்ன அப்படின்னா உன்னுடைய இமேஜ் சைஸோட பெருசா இருந்தா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஹைட் அண்ட் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொரு டைம் அதை பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப இந்த 3 டேகை தான் நேற்று நம்ம பார்த்தோம். நேற்று ஒரு அளவு 0.01% ஐடியா இருந்திருக்கும், இன்னைக்கு 2%. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆயாச்சு, ஆல்ரெடி பார்த்த கமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே சிஎஸ்கே இது அப்படின்னும் போது கண்டிப்பா நமக்கு என்ன இருப்பாங்க அப்படின்னா பிளேயர்ஸ் இருப்பாங்க. கேப்டன்ல இருந்து பவுலர்ல இருந்து ஆல்ரவுண்டர்ல இருந்து அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா லிஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? சிஎஸ்கே வெஸ் எம்ஐ அப்படின்னும் போது இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ண போறேன் அப்படின்னா H2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன், சிஎஸ்கே அப்படின்னு போடுறேன். இதை காட்டிலும் இது கொஞ்சம் சின்னதா இருக்கும். அப்ப இந்த சிஎஸ்கேல விளையாடக்கூடிய பிளேயர்ஸோடைய லிஸ்ட் எடுக்க போறேன். இவங்களுடைய பேர் எல்லாத்தையுமே எடுக்க போறேன். சரி, எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஆனா இது எடுத்து போடலாமா, பேராகிராஃப் டேக்ல போடலாமா? வருது. ஓகேங்களா? அடுத்த பேரும் போட்டு இப்ப இது வருது. ஆனா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்றதுன்றது தப்பு. நீ தான் ட்ரை பண்ண அப்படின்னா பேராகிராஃப் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். கண்டென்ட் அதிகமா இருந்தா தான் பேராகிராஃபுக்கு போடும். ஓகேவா? ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ண போது இவன் தான் ஹெட்லைன் அப்படின்னா கண்டிப்பா ஹெட்டிங் யூஸ் பண்ணும். சரி, இப்போ இதுக்கு என்னதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லிஸ்ட் எலமெண்ட், அது என்னன்னா லிஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா அதுலயுமே 2 டைப் இருக்கு. ஓகேவா? ஒன்னொன்னா இப்ப பார்ப்போம். ஒன்னு வந்து unordered list, ordered list அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஆர்டர், ஆர்டர். நார்மலா ஆர்டர் அப்படின்னா என்னன்னா 1 2 3 4 5ன்னு வரப்போகுது. அன்ஆர்டர்னா அது இஷ்டத்துக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? இதுலயே சிம்பிளா சொன்னோம்னா ஆர்டர் லிஸ்டோடைய ஷார்ட் ஃபார்மா எப்படி போடுவாங்க அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? ஆர்டர் லிஸ்ட். இதுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம் வரப்போகுது, லிஸ்ட் ஐட்டம் என்னென்ன. எல்ஐ அப்படின்னா லிஸ்ட் ஐட்டம், ஓஎல் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளார நான் நிறைய லிஸ்ட் ஐட்டம் எடுத்துட்டு வரேன். என்னென்ன அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன், உங்க ஸ்டைல் காப்பி. இப்படி காப்பி பண்ணிட்டு இப்படி. ஓகேங்களா? ஷைக் ரஷீத் அப்படி வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையுமே காப்பி பண்ணுறதுக்கு இது ஒரு வழி இருக்குது, இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எலமெண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். ஏன் இப்போ நான் இந்த இடத்த போய் பார்த்துட்டு என்ன செய்ய போகிறேன், சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி ரவி 245 ரன். பிரவீனா ஜாலியா 52 பால் இப்படின்னு போட்டு அந்த இமேஜ் முதல் கொண்டு மாற்றி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீன் போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் இது அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரெஃப்ரெஷ் பண்ணால் கோவிந்தா ஆயிடும். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணால் அது போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே தான். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு டெவலப்பர் டூல் மாதிரி. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பூச்சி. ஓகேவா? இது எதுக்கு இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா அது ஸ்பெல்லிங் தெரியல. இப்படி எடுத்து போட்டு ஒன்றுத்தையுமா காப்பி பண்ணிவிட்டு
ஆயுஷ் மாத்ரே, சுகர் மாத்ரே. ஆர்டர் லிஸ்ட்ல லிஸ்ட் ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னா ரஷீது, ரச்சின் ரவீந்திரா, ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் சிவம் டூபி. காப்பி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். எல்லா சைட்டுமே நீங்க பண்ணுவீங்களான்னா எல்லா இதையுமே பண்ணலாம். அவர் யாரு? கேப்டனா? ஆமா. கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்னு போட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இத்தனை பேர் போட்டாச்சு. இப்ப நீங்க உங்களுடைய சிஸ்டத்தை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஷைக், ரஷீது, ரச்சின் ரவீந்திரா, ஆயுஷ் மாத்ரே இதுதான் கரெக்டான வே. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னாலே நீங்க லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? லிஸ்ட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஆர்டர்டு லிஸ்ட், இன்னொன்னு அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்ல என்ன பண்ண போறோம்னா OL அப்படின்றது அது என்ன சொல்ல போகுது, உள்ள வர எல்லா ஐட்டமே ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்ல போகுது. ஆர்டர்டு லிஸ்ட்லாம் எப்படி வருது அப்படின்னா 1 2 3 4 5 6 வருது. அப்போ அன்ஆர்டர் அப்படின்றது தலைகீழ வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அதனுடைய சின்டெக்ஸுமே ரொம்ப ஈஸி. OL அப்படின்னா ஆர்டர், UL அப்படின்னா அன்ஆர்டர். ஓகேங்களா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இது நமக்கு கொஞ்சம் டச்சிலே இருக்கும். இப்போ வரைக்கும் இருக்கும். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்னா டாட் வரும். ஓகேங்களா? ஆர்டர்டு லிஸ்ட்னா 1 2 3 4 5 அப்படின்னு வரப்போகுது. அன்ஆர்டர் லிஸ்ட்னா டாட் வரப்போகுது. ஓகேங்களா? இவ்வளவுதான் ரெண்டுத்துக்குமான ஒரு விஷயம். ஆனா இதுல என்ன அப்படின்னா எந்த இடத்துக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து பேரு எம்ஐயோட டீம் அப்படின்ற மாதிரி வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மேட்சை ரெடி பண்ணிருக்கோம். சிஎஸ்கே டீமு, எம்ஐயோட டீமு, இதில் விக்கெட் கீப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு இதை ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் ஓரளவு புரியுதா? புரியலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ரொம்ப போட்டு மனசு குழப்பிட்டு கிடக்காதீங்க. ஓகே, இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு எல்லாம் நாளைக்கு. ஓகேங்களா? ஆனால் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வெங்கட் அண்ணன் நாளைக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுன்னு உட்காந்துருக்காரு, போட்டு மெரிச்சிருவாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்தாச்சு, கண்டென்ட் வந்தாச்சு, இமேஜ் வந்தாச்சு. ஸோ ஹெட்டிங் டேகு, பேராகிராஃப் டேகு, இமேஜ் டேகு, லிஸ்ட் டேக். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கும். தூரம் ஒரு 50 கேரக்டர் வேர்ட்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கேன். ஓகே, இப்போ நான் இதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, சம்திங் 5 countries அப்படி இப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதில் நடுவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஎஸ்கே அப்படின்னு போடுறேன். இப்போ சிஎஸ்கே எங்கே இருக்குன்னு Ctrl F போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். சிஎஸ்கே தோ இருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கு. இதை கிளிக் பண்ணா எனக்கு என்னன்னா எதுக்கு நான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இவனா கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்க கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகும். ஓகேவா? அப்ப இது HTML-ஆல தான் பாசிபிளா இருக்கும். ஓகேங்களா? அப்ப HTML-ஆல இது பாசிபிளா அப்படின்னா பாசிபிள். அதை எப்படி நம்மளுடைய சைட்ல எப்படி பண்ணலாம்? இப்ப சிஎஸ்கே இருக்கு, எம்ஐயும் போட்டுப்போம். எம்ஐயை தூக்கி இங்க போட்டுப்போம். 2 பேர் தான் எம்ஐ, ரெண்டுமே இருக்கு. ஓகே, இப்போ நான் ரெண்டுத்துக்குமே என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளிக் பண்ணா, ஓகே, சிஎஸ்கே
இந்த இடத்துக்கு வரணும், அதாவது இன்னொரு இடத்துக்கு போகணும். ஓகேவா? அதே மாதிரி எம்ஐக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் டேபிள் டீம்ஸ் ஸோ சூப்பர் கிங்ஸுக்கு போகும். ஸோ இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிட்டு ஒரு ஓரமாக வைப்போம். இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி இங்கே வைக்கிறேன் சும்மா. ஓகே, அடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? மும்பை இந்தியன்ஸ் காப்பி பண்ணுறது இப்படிக்கா எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி சும்மா டம்மியாக எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சிஎஸ்கேவை கிளிக் பண்ணால் அது அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். எம்ஐ எங்கே அவன் இருக்கான், இவனை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு HTML என்ன பண்ணுது? ஹெட்டிங்க்கு H1 யூஸ் ஆகுது, பேராகிராஃபுக்கு P டேக், இமேஜுக்கு இது, லிஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் அன்ஆர்டர் சொல்லியாச்சு. ஓகே, எனக்கு புரியுது. இப்போ இதை கிளிக் பண்ணால் இன்னொரு இடத்துக்கு போகணும், அதுக்கு ஏதாவது டேக் இருக்கானா? இருக்கு. அந்த டேக் பேர் என்ன அப்படின்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கர் டேக், ஏ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய சின்டாக்ஸ் எப்படின்னா இருக்கும் அப்படின்னா ஏ போட்டு href போட்டு இதில் CSK அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது MI அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கண்டென்ட் CSK அண்ட் MI யூசருக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்க, CSK MI இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த CSK வெஸ்ட் MIல போய் என் மவுஸை காட்டும் போது எதுவுமே தெரியல. ஆனா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மவுஸோட பாயிண்டர் வந்து கர்சர் மாதிரி மாறுது. ஐ மீன் இங்க போய் கிளிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, என்ன தொடுங்க அப்படின்ற மாதிரி நிற்குது. ஓகேவா? எப்படின்னா இது பாசிபிள் அப்படின்னா, எப்படி H1 டேக் எப்படி இந்த இடத்த மட்டும் பெருசா காமிச்சிட்டு பேராகிராஃப் டேக் வந்து குட்டியா காமிக்குதோ, அதே மாதிரி ஏ டேகுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க என்ன கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும், இதையும் நீங்க கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். ஆனா கிளிக் பண்ணா எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகலையே அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு இது ரெஃபர் ஆகணும். ஓகேங்களா? இது எந்த இடத்துக்கு ரெஃபர் ஆகணும், இதை நான் கிளிக் பண்ணா எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த பேஜை காப்பி பண்ணி வச்சோம். இந்த லிங்க்குக்கு ஓடணும், இந்த இடத்துக்கு ஜர்கண்டி அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்துடும். ஓகே, திரும்பவும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். ஓகே, சரி, இந்த இடத்த கண்டென்ட்டுக்கு எங்க CSK இங்க போட்டு வச்சிருந்தீங்களே, இங்க வரணும் அப்படின்னா இவனை அப்படியே, இது சின்டாக்ஸுக்கு சொல்றேன், கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து போட்டு இவனையும் கட் பண்ணிட்டு MI எங்க இருக்கோ அங்க போட்டு, இப்போ நம்ம கண்டென்ட்டை படிச்சுக்கிட்டே இருப்போம். மேலும் தொடர்புக்கு இணையவும் அப்படின்ற மாதிரி நடுவில் படிச்சுக்கிட்டே இருக்கும், டக்குன்னு இருக்கும். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா டெய்லி தம்பி, அவனை போய் அடிச்சுன்னு சரியா இருக்கும். இங்க இருக்கா, இங்க போயிட்டே இருக்கும், மங்களூரு அப்படின்னோடனே இங்க பாரு வருது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கிளிக் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு நம்மள ரெக்வஸ்ட் பண்ணு. நம்மளும் ட்ரெயின் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னு இங்க வரும். இங்க பாத்தீங்கன்னா மங்களூர் அருகே மண் சரிவு, நல்ல நியூஸே வராது உங்களுக்கு. சரி, ஓகே, இங்க பாத்தீங்க அதேதான், இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீடைரக்ட் ஆகுது. அப்ப ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறது. ஓகேவா? இது ஒரு பேஜ், இந்த பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஏ டேக் அப்படின்றது தேவைப்படுது. புரியுதா? யாருக்கா ஏதாவது டவுட்டு? இதோ பாருங்க, திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு சொல்றத ஜஸ்ட் இந்த மாதிரி டேக்னா இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எடுத்த உடனே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம், அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. சாபம் உடல, ரியாலிட்டி அதுதான். ஓகேவா? ஒரு சில பேர் வந்து குயிக் லேர்னரா இருப்பாங்க. ஓகே, வெல் அண்ட் குட். ஒரு சில பேர் 10 டைம் சொல்லு அப்பதான் விளங்கும் அப்படின்னா 10 டைம் சொல்லு அப்படின்றது நீ தான் எனக்கு சொல்லு. சரியா? நான் வெத்தலை போட்டு இவனுக்கு இன்னைக்கு இது புரியல, நாளைக்கு இதை சொல்லிடுவோம் ஜக்கம்மா அப்படின்னா எனக்கு மந்திரம்னா தெரியாது. சரியா? உனக்கு தெரியல அப்படின்னா நீங்க தான் வாயை திறந்து சொல்லு. இது என்னுடைய திருப்திக்கு நான் இன்னொரு டைம் எடுப்பேன், சொல்றேன். ஓகேங்களா? சரிங்க, இப்ப கண்டென்ட்ல இருந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, டவுட் இருந்தா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க, அடுத்த இடத்துக்கு போவோம். இதுல என்ன அடுத்த இடத்துக்கு அப்படின்னா, இப்ப நம்ம நேற்று இமேஜ் பார்க்கும்போது 2 விதமா பார்த்தோம். என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் இன்னொரு இமேஜ் எடுத்துப்போம். இந்த இடத்துல இருக்கா,
இவனை இழுத்துட்டு போய் சட்டஸ்டாக் இமேஜா இப்போ இந்த பாப்பா ஃபீலிங்ல இருக்கு. ஓகே, இந்த இமேஜை நம்ம காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துலயே போடுறோம். இமேஜ் சோர்ஸ் தாத்தா அப்படின்னு போட்டாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருது. ஓகேவா? நமக்கு என்ன கொஸ்டின் வரணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு HTTPS எதோ போடுற, இந்த இடத்துக்கு எதுவுமே போடல. ஓகேங்களா? HTTPS எதுவுமே போடல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே இமேஜ் ஷோ ஆகுது. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, HTTPS அப்படின்னா நெட்டு இருந்தால் இந்த இமேஜஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே சர்வர்ல இருந்து வரக்கூடிய ஒன்று. HTTPS images.cake.com அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இருந்து நமக்கு வரும். அப்ப இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைட்டு சுத்துச்சு அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா இது சர்வர்ல இருந்து வரும். ஓகேங்களா? நீங்க இப்ப நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா, இந்த CSK MI JPG ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கட்டாயமா ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இது என்னுடைய லோக்கல் ஃபோல்டர்ல இருக்கு. அதாவது இந்த இடத்துல வச்சிருக்கேன். இந்த இமேஜை என்னுடைய ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். நெட் இருந்தாலும் அது ஒர்க் ஆகும், நெட் இல்லைனாலும் ஒர்க் ஆகும். அப்ப இதெல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட் வந்து ரொம்ப நேரம் கவர்மெண்ட் சைட்டு, ஓகேங்களா, 99.99% நீங்க கிளிக் பண்ணிட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டு கைகள்லாம் அலம்பிட்டே வரலாம். அப்போ வரைக்கும் சுத்திட்டு தான் இருக்கும். ரீசன் என்னன்னா அங்க ஆப்டிமைசேஷன் தான் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் டெக்னிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுடைய இமேஜ்ல HTTPS இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது பேரு அப்சல்யூட் URL அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் URLனா என்ன இருக்கோ அந்த URL அப்படியே கொடுக்கும். அதாவது திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த தாத்தாவோட இமேஜ் இம்மா பெருசு இருக்கா, இவ்வளோனா தேவையில்லைண்ணே, இது கூடாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, பாதி கட் பண்ணிக்கிறேன். என்னுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இம்மா பெருசா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். என்னாச்சு? கோவிந்தா. அங்க இமேஜ் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த இமேஜோடைய ஃபுல் நேம் என்னவோ அதை தான் கொடுக்கும். அப்ப கண்டிப்பா அது முழுசா என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்சல்யூட் URL அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்கோ அதை கொடு, அப்பதான் இமேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது பேரு அப்சல்யூட் URL அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஃபோல்டருக்குள்ளாரியே வச்சிருக்கேன், இந்த கூடவே வச்சிருக்கேன், இந்த ஃபோல்டருக்குள்ளாரியே வச்சிருக்கேன். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா இன்ஃபோல்டர். இன்ஃபோல்டர் அப்படின்னா கூடவே இருந்து நம்மள கதம் பண்றவன் ரிலேட்டிவா தான் இருப்பான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஓகே, ரிலேட்டிவ். ஓகேங்களா? கூடவே இருக்கா, இந்த ஃபோல்டர் கூடவே இருக்கா, ரிலேட்டிவ் URL. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னா ரிலேட்டிவ். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமானா கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். ஓகே, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி क्वेश्चन பேசிக்கா ஒரு ஃப்ரெஷர் லெவல்ல இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அப்சல்யூட் URL அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் URL கொடுக்கணும். ரிலேட்டிவ் URLக்கு ஃபுல் URL கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா இதனுடைய ஃபுல் URL என்னதான் அப்படின்னா, நீங்க இதனுடைய ஃபுல் URL என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து கொடுத்துருக்கும். இப்படி கொடுத்துருக்கணும். நம்ம அப்படியா கொடுத்தோம்? கிடையாது. ஸோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கூடவே இருக்கு செவ்வாழை அப்படின்ற மாதிரி CSK MI JPG அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து கிளீனா தெரிஞ்சுக்கோங்க. அப்சல்யூட்னா கண்டிப்பா HTTPS இருக்கும். ரிலேட்டிவ் அப்படின்னா நம்மளுடைய ஃபோல்டர்லயே இருக்கும். புரியுதா?